ஒரு வீடு வாங்குவதா இருந்தால் கவனிக்கப்பட வேண்டிய 3 முக்கிய விடயங்கள். உங்களோட வீட்டோட எத்தனை அறைகள், இல்லாட்டி உங்களோட வீட்டோட பேக்யார்டில் ஸ்விம்மிங் பூல் அமைந்துள்ளதா, இல்லாட்டி உங்களோட வீடு ஒரு லக்ஸரியான வீடா, வேர்த்தே இல்லை. புது வீடாக இருந்தாலும் பழைய வீடாக இருந்தாலும் வீடு எந்த லொக்கேஷனில் அமைந்துள்ளது அதுதான் முக்கியம். இப்படித்தான் ஒருவர் லொக்கேஷனை நம்பி டொரண்டோவில் இருந்த வீட்டை வித்துட்டு ஒஷவா நோர்த்தில் போய் 3000 சதுர அடி உள்ள ஒரு வீட்டை $1.8 மில்லியன் வாங்கி அந்த வீடு இன்றைக்கு $1.1 மில்லியன் விற்கப்பட்டுள்ளது. அப்படி பார்க்கும் பொழுது ஒஷோவாவில் 3000 சதுர அடி வீட்டின் பெறுமதி இன்று $1.1 மில்லியன். எங்க ஸ்கேம் அதிகமாக இருக்கோ அங்கே கமிஷனுமே அதிகமாக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது ரியல் எஸ்டேட், மோர்ட்கேஜ், பேங்கிங் சிஸ்டம் எல்லாமே ஒரு ஸ்கேம் தான். ஒரு பேங்க்ல மோர்ட்கேஜ் அப்ரூவ் ஆகவில்லை, எப்படி இன்னும் ஒரு பிரைவேட் மோர்ட்கேஜ் புரோக்கர் மூலமாக இன்னும் ஒரு பேங்க்ல உங்களோட மோர்ட்கேஜ் அப்ரூவ் ஆகின்றது? 2020-22ஆம் ஆண்டு பீக்கில் வாங்கினவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு பார்த்தா 2018ஆம் ஆண்டு டண்டாஸ் டொரண்டோவில் வாங்கப்பட்ட கொண்டோ நஷ்டத்தில் தான் விற்கப்பட்டுள்ளது. ஜிடிஏல $1.3 மில்லியன், $1.2 மில்லியன் பெறுமதியான வீடுகளுக்கு $900,000 தான் ஆஃபர் அடிக்கிறாங்க. ஒரு சில வீடுகளுக்கு கடந்த 6 மாதமாகவே எந்த ஒரு ஆஃபருமே வரவில்லை. Some listings are dropping $100,000, some are like higher priced properties are dropping by $200,000. அப்படி பார்க்கும் பொழுது இனி வரும் காலங்களில் இங்கால ஹாமில்டன், பிராம்ப்டன், இந்த பக்கம் ஒஷவா நோர்த்தில் இருக்கும் வீடுகளின் பெறுமதி தான் என்ன? வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே கமிஷன் அதிகமாக இருக்கோ அங்கே தான் ஸ்கேமுமே அதிகமாக இருக்கும். இதெல்லாமே ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் மணி இல்லை. மக்கள் ரெஸ்டாரண்ட்டில், ஃபேக்ட்ரியில் கஷ்டப்பட்டு தான் இந்த வீடுகளை வாங்குகிறாங்க. இப்போ பேங்க்கினால் பறி போகின்ற வீடுகள் அதிகமாக இருக்கின்றது. மக்களால் இந்த வீடுகளுக்கு மோர்கேஜ் பே பண்ண முடியாத ஒரு நிலைமை. எப்படி ஒரு பேங்க்கில் ஒரு மோர்கேஜ் அப்ரூவ் பண்ணப்படாமல் இன்னும் ஒரு ப்ரைவேட் மோர்கேஜ் புரோக்கர் மூலமாக இன்னும் ஒரு பேங்க்கில் எப்படி இந்த மோர்கேஜ் அப்ரூவ் ஆகின்றது? பேங்க் உங்களோட மோர்கேஜை அப்ரூவ் செய்யவில்லை என்று சொன்னால் அதுக்கு காரணம் உங்களால் டைமுக்கு மோர்கேஜ் பே பண்ண முடியாது என்பது தான். ஆனால் எப்படி ஒரு ப்ரைவேட் மோர்கேஜ் புரோக்கர் இன்னும் ஒரு பேங்க்கில் இந்த மோர்கேஜை அப்ரூவ் செய்கின்றார்? இங்கே தான் ஸ்கேம் நடக்கின்றது. இப்படி ஸ்கேம் இங்கே நடக்கிறதால தான் இன்றைக்கு மக்களால் வீடுகளை இழக்கிறாங்க. பேங்க் இந்த மாதிரி மக்களோட வீட்டை பறிக்கிறாங்க. மோர்கேஜ் பே பண்ண முடியாத ஒரு நிலைமை. இங்கே லூஸ் பண்ணுறது மக்களுடைய ஹார்ட் ஒர்க்கிங் மணி தான். இந்த ஸ்கேமுகளால் தான் மக்கள் இன்றைக்கு நிறைய பணத்தை இழந்திருக்கிறாங்க. பேங்க்குக்கு இதால் நஷ்டமே இல்லை. ஆனால் மக்கள் வீட்டோட விலையை விட மோர்கேஜ் அப்ரூவ் ஆகுன்றதை மட்டும்தான் பார்க்குறாங்க. ஒரு மர வீட்டுக்கு $1 மில்லியன் வேர்த்தா என்பதை தான் இங்கே பார்க்க வேண்டும். ஒரு வீட்டை நீங்கள் வாங்குறதா இருந்தால் முக்கியமாக 3 விடயங்களை கவனிக்க வேண்டும். முதலாவது லொக்கேஷன், 2வது லொக்கேஷன், 3வது லொக்கேஷன். இங்கே லொக்கேஷன் என்று குறிப்பிடுறது உங்களுடைய லக்ஸரி வீடு அல்ல, வீட்டோட பேக்யார்டில் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலும் அல்ல. வீடு பழசாக இருந்தாலும் வீடு புதுசாக இருந்தாலும் லொக்கேஷன் தான் முக்கியம். எப்படி ஒஷவா நோர்த் ஒரு பெஸ்ட் லொக்கேஷனாக இருக்க முடியும்? 2020-2022ஆம் ஆண்டுகளில் பெஸ்ட் லொக்கேஷன், அதாவது டொரண்டோலேருந்து 25 நிமிடத்தில் பெஸ்ட் லொக்கேஷனான ஒஷவா நோர்த்தில் ஒரு வீட்டை வாங்கலாம் என்று சொல்லி தான் இதை விற்றாங்க. இவர் 2800 சதுர அடி உள்ள ஒரு வீட்டை ஒஷவா நோர்த்தில், அதுவும் ஒரு புது வீட்டை $1.8 மில்லியன் வாங்கியுள்ளார். இவரால் மோர்கேஜ் பே பண்ண முடியாமல் பேங்கினால் இந்த வீடு பறிக்கப்பட்டு இன்றைக்கு $1.1 மில்லியன் விற்கப்பட்டுள்ளது. ஆல்மோஸ்ட் $640,000 இதால் இவருக்கு நஷ்டம். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு 2800 இல்லாட்டி அந்த 3000 சதுர அடி பெறுமதியான ஒரு வீடு இன்றைக்கு ஒஷவாவில் $1.1 மில்லியன் தான் பெறுமதி. 1800 சதுர அடி உள்ள வீட்டுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் அங்கே இருக்கிற செமி டிட்டாச்சாக இருக்கட்டும், டவுன் ஹவுசஸாக இருக்கட்டும்,
கொண்டோக்களின் விலைகள் என்னதான் ஆக போகின்றது. அவரேஜாக ஒஷாவா நோர்த்தில் இன்றைக்கி ஒரு 4 பெட்ரூம் ஹவுஸை வந்து $750,000 நீங்கள் வாங்கலாம். இனி வரும் காலங்களில் அது 600,000-500,000 கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஜிடிஏல ரெனோவேஷன் செய்து விற்றாலுமே வீடுகள் வந்து 100,000, 200,000, 300,000 குறைச்சு தான் விற்கப்படுகின்றது. அதுவுமே 2, 3, 4, 5 மாதங்களுக்கு பிறகுதான் ஒரு ஆஃபரே வருகின்றது. ஒரு சில வீடுகளுக்கு ஆஃபரே இல்லை. Newly renovated homes like this used to sell fast, but this listing has been on the market for more than a month now. It does surprise me. I thought we were, going to have an offer by now. But it is just the way the market is. This real estate agent says she's been seeing this trend since the beginning of the year. Some listings are dropping 100,000. Some are like higher priced properties are dropping by 200,000 longer, and some of them are not getting any showings. ஒரு சில ஃபோர்ஸ் க்ளோஸ் பேங்கினால் மக்கள்கிட்ட இருந்து பேங்கினால் பறிக்கப்படும் வீடுகளை பார்ப்போம். மோர்கேஜ் பே பண்ண முடியாமல் இந்த வீடுகள் விற்கப்பட்டுள்ளது. பிராம்டனில் ஒரு வீடு விற்கப்பட்டுள்ளது. $265,000 விற்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒன்று ஹை பார்க்கில் ஒரு கொண்டோ, அதாவது ஒரு மெயின் லொக்கேஷன் ப்ளோ ஸ்ட்ரீட் டொரண்டோவில் 2 பெட்ரூம் 1 வாஷ்ரூம் $810,000 வாங்கி $650,000 இது விற்கப்பட்டுள்ளது. மொத்தமாக $1,60,000 லாஸில் விற்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு 3 பெட்ரூம் நார்த் யோர்க்கில் $480,000 லாஸில் விற்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லை, இது 2020-2022 ஆண்டில் வாங்கின வீடுகள் மட்டுமில்லை, இப்போ 2018 இவங்க போயிட்டாங்க. அதாவது டண்டாஸில் டொரண்டோவில் வந்து 2018 இவர் வாங்கியுள்ளார் $500,000 இந்த கொண்டோ யூனிட்டை. 7 வருஷத்துக்கு முதல்ல வாங்கின இந்த கொண்டோ வந்து இப்போ $448,000 விற்கப்பட்டுள்ளது. மொத்தமாக இதில் வந்து $52,000 இவர் லூஸ் பண்ணியுள்ளார். 7 வருடத்துக்கு முதல்ல வாங்கின மெயின் டொரண்டோ டவுன் டவுன் லொக்கேஷனில் வாங்கின இந்த கொண்டோ. இன்னும் ஒரு வீட்டை பாருங்க, பிராம்டனில் $350,000 லாஸ், $1.7 மில்லியன் வாங்கி இப்போ $1.3 மில்லியன் விற்கப்பட்டுள்ளது. அடுத்தது யங் அண்ட் சர்ச் டவுன் டவுன் டொரண்டோ மேஜர் இன்டர்செக்ஷன், ஒரு பெரிய ஒரு லொக்கேஷன் சொல்லி விற்கப்பட்ட ஒரு இடத்துல வந்து இவர் ஒரு கொண்டோ யூனிட்டை வந்து $591,000 வாங்கியுள்ளார். 2020 ஆண்டு இப்போ $448,000 விற்கப்பட்டுள்ளது. ஏன் இந்த 448 2-3 வீடுகள் விற்கப்படுறதுன்னு சொன்னால், ஒரு வீடு அந்த ப்ரைஸுக்கு குறைச்சி விற்கப்பட்டால் இன்னும் ஒரு வீட்டுக்கு அதே ஆஃபரை தான் மக்கள் அடிக்கிறாங்க. விருப்பம்ண்டா தா இல்லாட்டி போ, ஒரு வழியுமே இல்லாமல் இந்த யூனிட்டுகள் இப்போ விற்கப்படுகின்றது. ஸோ இந்த மாதிரி குறைச்சி விற்கும் பொழுது இன்றைக்கு 1 பெட்ரூம் வந்து டவுன் டவுன் டொரண்டோவில் வந்து இந்த ப்ரைஸாக தான் அமைகின்றது. ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வெளியில் வந்தது, ஒரு சின்ன பேராகிராஃபில் வந்து இவர்கிட்ட பேர் ஆந்தனி. இவர் 2019 ஆண்டு ஒரு வீட்டை வாங்கியுள்ளார். இவர் புதுசாக கல்யாணம் கட்டின ஒருவர். என்ன நடந்துன்னு சொன்னால், இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததால் இவரோட ஜாப்பை வந்து ரிப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க மூலமாக. அதாவது இவர்கிட்ட சேலரி ஹைன்னு சொல்லி ஃபாரின் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததால் இவர் இந்த ஜாப்பை லூஸ் பண்ணிட்டார். அண்டையிலேருந்து கடந்த 6 மாத காலமாக வந்து இவர் அப்ளை பண்ணியிருக்கார் 300க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன். இந்த 300க்கு மேற்பட்ட அப்ளிகேஷனுக்குமே இவர் நினைச்ச இவருக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்துக்கு இவருக்கு வேலை கிடைக்கவில்லை. இதனால் இன்றைக்கு இவருடைய வீட்டை வந்து பேங்க் வந்து பறிச்சிட்டாங்க. இது ஒரு ஆர்டிக்கலாக வந்து வெளியில் இப்போ வந்துள்ளது. இதில் இவர் என்ன சொல்ல வராருன்னு சொன்னால், வேலை போனால் வீடும் போயிடும். ஏன்னு சொன்னால், அதே சம்பளத்தில் வேலை எடுத்தால் மட்டும்தான் எங்களால் வந்து இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன் மோர்கேஜ் எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். குறைஞ்ச சம்பளத்தில் வேலை எடுத்தால் இந்த மோர்கேஜை இவரால் பே பண்ண முடியாது. 2015 நேஷ்னல் ரிப்போர்ட்டில் வந்த ஒரு ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கலில் கூறப்பட்டது வந்து இந்த 3 சிட்டியும் தான் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் பூம் பண்ண போகின்றது. இந்த 3 சிட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா இருந்தால் நல்ல மணி மேக் பண்ணலாம். அந்த 3 சிட்டி வந்து ஒன்று ஹாமில்டன், அடுத்தது பிராம்டன், இங்கால ஈஸ்டில் வந்து ஒஷாவா நோர்த்.
அதே நேஷ்னல் தான் இப்போ சொல்கின்றது வந்து இந்த 3 சிட்டியும் தான் கொஞ்சம் டேஞ்சராக உள்ளது. அதாவது இன்றைக்கு ஹாமில்டன் ஓரளவு சேஃபாக இருக்குது. ஏன்னு சொன்னால் டெவலப்மெண்ட் வந்து பெரிய அளவில் அங்கே நடக்கவில்லை. அதே நேரத்தில் வீடுகளோட விலை வந்து மற்ற சிட்டியோட பார்க்கும் பொழுது கொஞ்சம் டீசெண்டான விலைகள் உண்டு. இதே பிராம்டன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி. பழைய பிராம்டன் இல்லை, இது எல்லா மக்களாலையுமே பிராம்டனில் வாழ முடியாது. ஒரு சிலர் தான் பிராம்டனை விரும்பி போகிறாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ இருக்கிற இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியை வச்சு அங்கே வீடுகளோட விலை கூடினாலும் குறைஞ்சாலும் அந்த கம்யூனிட்டி இருக்கும் மட்டும் அந்த பிராம்டனில் ஓரளவு பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் அங்கே வாழ்கிறது வந்து கஷ்டம். ஏன்னு சொன்னால் செலவு அதிகமாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்லேருந்து இன்சூரன்ஸ் எல்லாமே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இங்கால ஓஷாவா நோர்த் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவர் ரேட்டட் சிட்டி. இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஓஷாவா நோர்த் அமையவில்லை. இவங்க எல்லாருமே ஓஷாவா நோர்த்தில் தான் நிறைய வீடுகள் கட்டி பெரிய பெரிய கொண்டோ எல்லாம் வந்து பெரிய அளவில் ஓஷாவா பூம் பண்ணுண்டு பார்த்தாங்க. ஆனால் ஒஷாவா அந்த அளவுக்கு பெரிய அளவில் வரவே இல்லை. ஒஷாவாவை எப்படி இவங்க பார்த்தாங்கன்னு சொன்னால் ஜிடிஏயும் ஒஷாவாவையும் ஒப்பிட்டு பார்த்தாங்க. விலைகளுமே அதே லெவலில் வச்சுருக்கிற மாதிரி. அதாவது ஒஷாவாட வீடு $1 மில்லியன் சொன்னால் டொரண்டோவில் ஒரு வீடு $1 மில்லியன் அந்த மாதிரி தான் இவங்க ஒப்பிட்டு பார்த்தாங்க. ஆனால் ஒஷாவாட நிலைமை எப்படின்னு சொன்ன அன்றைக்கு அவங்க சொன்ன மாதிரி பெரிய அளவில் வீடுகளும் கொண்டோக்களும் தான் வந்தது. டெவலப்மெண்ட் காணாது. ஒரிஜினல் பிளான் வந்து 407க்கு பக்கத்தில் பெரிய ஒரு மெஸ்ஸி மோல் கட்டுறது தான். அதை நம்பி தான் மக்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த இடத்துல வியாபார நோக்கமாக கொண்டோக்களை கட்டியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்கே பப்ளிக் ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் வந்து கட்டின வீடுகளுக்கு ஏற்ற மாதிரி குறைவாக உள்ளது. இது ஒரு குறைவாக இருந்தாலும் இங்கே ஒரு ஒஷாவா நோர்த்தில் இன்னும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஒஷாவான்றது 2 கம்யூனிட்டி. அங்கேயுமே ஒன்று ஒஷாவா நோர்த், ஒன்று ஒஷாவா சவுத். இவங்க எதிர்பார்த்தாங்க ஜிடிஏலேருந்து 25 நிமிடத்தில் வந்து ஒஷாவா செல்லலாம் என்று. இது கொரோனா காலங்களில் இந்த வீடுகளை விற்கும் பொழுது 20-25 நிமிஷத்தில் வந்து போகக்கூடியதாக இருந்தது. இப்போ இருக்கிற டிராஃபிக்கு வந்து குறைஞ்சது 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலத்துக்கு மேலே எடுக்கின்றது. அதிகமான மக்கள் வந்து ஒஷாவா நாடி போனதுக்கு காரணம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம். இப்போ உள்ள பேங்கிங் சிஸ்டத்துலேருந்து எல்லா ஆஃபீஸுமே பழையபடி எல்லாரையுமே வேலைக்கு அழைக்கிறதால டிராஃபிக்கும் இன்னுமே அதிகமாகின்றது. எல்லாராலையுமே 407 யூஸ் பண்ண முடியாது. ஒஷாவா நோர்த்தில் இருக்கிற பிரச்சனை என்று சொன்னால் 401 நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் சவுத்துக்கு வந்து தான் நீங்கள் எடுக்க வேண்டும். ஸோ சிக்கல்கள் அதிகமாக உள்ளது. அதே நேரத்தில் இந்த பெட்டிங் வாரில் வந்து அதிகமான வீடுகளை வந்து மக்கள் அதிக பணங்களில் கொடுத்து வாங்கினதால் இன்றைக்கு ஒஷாவா நோர்த்தில் வந்து நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. உங்களால் மோர்கேஜ் பே பண்ணக்கூடியதாக இருந்தாலும் நீங்கள் அதிக விலை கொடுத்து தான் இந்த வீடுகளை வாங்கி இருக்கிறீங்க. நாளைக்கு ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு பார்ப்போம். நீங்கள் 900,000க்கு வாங்கின வீடு ஒஷாவா நோர்த்தில் 500,000க்கு இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு வந்து அந்த வீடுகளை வாங்குவரா இருந்தால் நீங்கள் அதிகமான மோர்கேஜ் கனகாலமாக பே பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு அன்செட்டில் சிட்டியாக தான் இந்த ஆர்டிக்கலில் வந்து ஒஷாவாவை வந்து குறிப்பிடுகின்றார்கள். அதாவது நீங்கள் ஒஷாவாலேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு பழையபடி நீங்கள் ஜிடிஏக்கு வாரன்றது வந்து எல்லாராலையுமே முடியாத ஒரு விடயம்தான். எப்பொழுதுமே ஜிடிஏல ஒரு 100,000-200,000 விலைகள் குறைமாக இருந்தால் ஜிடிஏக்கு வெளியில் இருக்கிற சிட்டிஸில் வந்து டபுளாக தான் வீடுகளோட விலை குறையும். ஒரு நாளுமே சரிக்கு சமனாக பழையபடி இந்த கனடா வரவே வராது. இப்போ இருக்கிற பொருளாதார பிரச்சனை, வேலைகள், டெரஃப் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது வீடுகளின் விலை இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு குறைகிறதுக்கு தான் வாய்ப்பு உள்ளது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.